உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். மலைக்கோட்டை பழனிசாமி அவர்கள் இணைய மொழியா இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கரூர் பயணம் எப்படி இருந்தது? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தாவைக்கு ஆதரவான நீங்க இன்னைக்கு செய்த பயணம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வழியை அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட பணியை அவர் கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்பயுமே அவரோட கடமையும் மனிதநேய கடமையும் ஆத்தணும், அவரோட பணி விட்ட அந்த பணியை தொடரணும் அப்படின்றதான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கரூர் துயர சம்பவத்துல இருந்த மக்களுக்கு ஒரு வழியை தீர்த்து கொடுக்கணும், அவங்க வழியோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு மனிதநேயத்தோட தான் வந்திருக்கிறாரே தவிர இதுல அரசியல் பயணமோ எதுவும் இல்லை. அரசியல் தலைவர்கள்லாம் கூட்டத்துக்கு போவாங்க, ஆனா இவர் மட்டும்தான் தன்னால தன்னைய பார்க்க வந்தப்ப அந்த மக்களுக்கு இப்படி ஒரு பேரிடர் நடந்துருச்சே, ஒரு துயரம் நடந்துருச்சே, இது எந்த காலத்திலும் ஆறாத வடுவா இருக்குதே அப்படின்ற ஒரு மனசுல அந்த காயத்தோட நின்னு மக்கள்கிட்ட அதுல 2-3 கேள்வி எழுப்புனாங்க. இப்ப இங்க முன்னாடி பேசினவங்க நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா, திமுக உடைய தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை இதற்கு காரணமாக சொல்லுவது எப்படி? நீங்க காரணம் இல்ல, அதான் சார் ஒரு நிமிஷம் சார், நான் கேள்வி வாங்கிருங்க. நீங்க காரணம் இல்ல அப்படின்னு, அதாவது நான் காரணம் இல்ல அல்லது சதி நடந்துச்சுன்னு நீங்க சொல்ற, அது உங்களுடைய நிலைப்பாடு சொல்லலாம். ஆனா இன்னொருத்தர் காரணம் ஆயிட்டாரு அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? இந்த வழக்கினுடைய விசாரணையில் இப்ப இருக்கு, அதை எப்படி சொல்ல முடிஞ்சதுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கான விளக்கத்தை தரேங்க சார். இப்ப அரியலூர் போனப்ப பெரம்பலூர்ல நிறைய கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கு, அன்டைம் ஆயிடுச்சு, நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு காவல்துறை இதுல சொல்றாங்க. அதை நாங்க ஒபே பண்ணி, ஆமா காவல்துறை சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நாங்க ஒபே பண்ணி போயிடுறோம். சரிங்களா? ஏன்னா காவல்துறை சொல்றதுதான் அந்த கள நிலவரங்கள் தெரியும். அதே கருத்தை கட்டுக்கடங்காத கூட்டம் கரூர்ல இருக்கு, நீங்க இந்த கூட்டத்தை தற்காலிகமா நிறுத்திக்கங்க, இல்ல இந்த கூட்டத்தை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு. இந்த காவல்துறை யாரின் கீழே இயங்குதுன்னா முதலமைச்சரின் அதிகாரத்தின் கீழே தான் இயங்குது. அந்த காவல்துறையை வச்சே அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்துக்குள்ள வண்டியை கொண்டு போய் அந்த பிரச்சனையும் பேரிடரும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. காவல்துறை தடுத்து நிறுத்தினாங்க. ஆன்லைன்ல பேசணும், கொஞ்சம் நம்ம பேசுறது எதுவும் கேட்காது சார். நீங்க பேசுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாங்க சார், பெரம்பலூர்ல நிறுத்தப்பட்ட கூட்டத்தை ஏன் கரூர்ல நிறுத்தல, அதுதான் எங்களோட கொஸ்டின். இவ்வளவு கூட்டம் உள்ள கட்டுக்கடங்காம இருக்கு சார், இன்னைக்கு கூட்டத்தை ரத்து பண்ணணும், எங்களால இந்த கூட்டத்தை பராமரிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. உள்ள அந்த காவல்துறையே உதவியோட கூட்டிட்டு வண்டியை பஸ்ஸை கூட்டிட்டு உள்ள விட்டுருக்காங்க அப்படின்றத அது கேட்கிறப்ப, இந்த காவல்துறை யாரின் கீழே இயங்குதுன்னா முதலமைச்சர், அந்த காவல்துறை முதலமைச்சரின் கீழே இயங்குது. சோ அவருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க அந்த காவல்துறைக்கு, எவ்வளவு கூட்டனாலும் பரவாயில்ல, இது நடந்தா அதை செய், அது நடந்தா இதை செய் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அன்னைக்கு சம்பவம் காவல்துறை அறிவுறுத்தினார், நன்றி சொன்னார், காவல்துறைக்கு ஏன் நன்றி சொன்னாரு? தெரியலையே, குடின்னு தெரியாம அவர் அந்த நீங்க காவல்துறை அழைத்து செல்லவும் காவல்துறை பாதுகாப்பு கூட்டிட்டு போறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நம்பி வருவாங்க. கான்ஸ்பிரசி தியரி மாதிரி பேசுறீங்க நீங்க. கூட்டத்துக்குள்ள நீங்க தான் பாயிண்ட் வேணும்னு கேட்டீங்க, அந்த முன்னாடியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப நின்னுறீங்க நீங்க. என்ன பாயிண்ட் வேணும்னு கேட்டோங்க. ஆமா, அந்த பாயிண்ட், அப்ப அந்த பாயிண்ட்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருங்க? எத்தனை போலீஸ்ங்க பாதுகாப்பு அளிச்சீங்க? அந்த நேரத்துல ரெண்டு விருந்தினர்களுக்குமே தயவுசெய்து ஒண்ணு சொல்றேன், இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது, அது ஒண்ணு தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னன்னா, காவல்துறையிற்கு தான் முழுமையாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், அது சிபிஐனுடைய விசாரணையிலும் தெரிப்பது இருக்கிறது. அதனால நாம தெரிந்ததை வைத்துக் கொண்டு பேசுவது சரியானதாக இருக்காது. இன்றைய நிகழ்வு அரசியலானதாக இருக்கிறதா இல்ல முழுமையா நிறைவே கொடுக்கிறதா, அதுதான் நம்முடைய துவக்கம். அது மக்கள்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இதுதான் நம்ம பேசுறது. அதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசுங்க. பழனிசாமி ப்ளீஸ். இது முழுக்க ஒரு மனிதநேயத்தோட நடந்த நிகழ்வு தான் சார். இது ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல.
அவர் ஒரு மனிதநேயத்தோட ஆனா அவர் பேசுனதுல அரசியல் இருக்கு இல்லையா? அவர் பேசுனதுல அரசியல் இருக்கு. அங்க அவர் வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர் தானே சார். அது அப்ப அரசியல் நிகழ்வு தானே? அப்ப அரசியல் நிகழ்வு தானே சார்? ஒரு கல்யாணத்துக்கு போறப்ப அந்த மணமக்களை வாழ்த்தி பேசுறப்ப 1-2 வார்த்தைகள் பொதுவான மக்களுக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை சொல்றது தவறு இல்லையா? இல்ல சார், 1-2 வார்த்தை தான் வந்து அந்த மக்களுக்கானதா இருந்ததுன்னு திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நிமிஷம் சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களுக்கு எனக்கு வலி வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்க கடந்துடுறாருன்னா, இதுல பார்ட்டி ஃபண்டு, இந்த மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸ்ல எந்த பிரச்சனை, அதே போல் இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் அவர் பேசியிருக்கக்கூடிய 15 நிமிடம் வந்து அதை சார்ந்ததா தான் இருக்குது அப்படின்னு இங்க பேசினவங்க சொல்றாங்க. அவர் ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டோட. அப்ப அது அரசியல் நிகழ்வு தான். அவர் வந்து ஒரு இல்ல அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்ப அந்த நிகழ்ச்சியோட மட்டும்தான் பேசணும்ன்ற எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாதுங்க சார். அந்த நிகழ்ச்சியும் தாண்டி தன்னிடம் உள்ள அரசியல் கருத்துக்களையும் பகிர்றது வந்து தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அந்த ஒரு வார்த்தையை கவனிங்க, அவருக்கு கரூர் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் தான் சொல்லியிருக்கிறார் அவர். இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே இவர்களுக்கு திரும்பி வராதபடி அடியை நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக செலுத்துங்கள் தான் சொல்றாரு. அது ஒரு கருத்து, அரசியல் கருத்து, நல்ல கருத்து. அவரு இப்படி நம்ம நேர்மையான ஒரு தூய்மையான ஒரு வெளிப்படையான ஆட்சி அமையணும், ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்கீங்க நீங்க, இந்த ஆட்சியை நம்ம தொடர்ந்து கொண்டு போய் மக்களுக்கு நல்லது செய்யணும். பணமா ஜனமானு கேட்கிறப்ப நான் ஜனத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பேன், எனக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு எங்க தளபதி சொல்றாரு. இதை யாராலும் சொல்ல முடியுமா? இதை யாருக்காவது ஒரு ஓப்பனா சொல்ல முடியுமான்னு ஸ்டேட்மெண்ட் கேட்டு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அதே சொன்ன அவர் தான் காலத்துக்கும் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு திமுகவுக்கும் வந்து நீங்க அடி கொடுக்கணும், அந்த அடிக்கு நிரந்தர பதிலடியா இருக்கணும் அப்படின்னு தண்ணி குடிச்சுதான் சார் ஆகணும். தவறு செய்தால் அது தண்டனை அனுபவிச்சுதான் சார் ஆகணும். இத்தனை நாள் தவறு செஞ்சுட்டே இருந்தீங்க, அது யாரும் கேட்க ஆள் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் எங்க அண்ணன் வந்துட்டாரு, சாட்டையை கையில எடுத்துட்டாரு, இனிமே லஞ்சமே வாங்க முடியாது, இனிமே டெண்டரே எடுக்க முடியாது, பணமே சம்பாதிக்க முடியாது, தவறான வழியில பண்ண முடியாது, கரவேட்டி கட்டிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டி ஏன் ஆளுன்னு விடுன்னு சொல்ல முடியாது, கார்ல கொடியை பறக்க விட்டுட்டு அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல உங்க கட்சிக்காரங்களே புகார் கொடுத்து 2 லட்சம் ரூபாய், 20 லட்சம், 30 லட்சம் ஊழல் நடமாடுதுங்க. பத்தி விசாரிச்சு தன்னை திருத்திக் கொள்வதுதான் நல்ல. இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பேர்ல 1008 ஊழல் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, உங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பேர்ல 1008 புகார் இருக்குது. அதுக்கு என்ன நடக்க போறீங்க? இங்க உங்க முகத்துல உங்க கண்ணாடியை பாருங்க, அப்புறம் மத்தவங்க சொல்லுங்க. முதல்ல கண்ணாடியில உங்க முகத்துல பாருங்க. ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் சார், ஃபைனலா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இன்னைக்கு அரசு வேலைக்கு கொடுத்திருக்காங்க, விஜய் கோஷம் விஜய் கோசரம் உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. என்ன அதுக்கு உயர்நீதிமன்றமும் அதுக்கு வந்து டெம்பரரியா இது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அமோனியா லீக்கேஜ்னால 18 பேர் உயிரிழந்தாங்க. இந்த ஆட்சி வந்தோடனே அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பார்களா? நான் இப்ப இதுல இருந்து என்ன சொல்றேன், இந்த ஆட்சி வந்தோடனே உயிரிழந்தாங்கன்னா என்னமோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டதை செஞ்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப அது சரியாது சொல்றது. அதாவது நீங்க போய் பார்க்கல, கவர்னர் பண்ணல, நீங்க விமர்சனம் வைங்க நான் சொல்ல. ஆனா இந்த ஆட்சி வந்தோடனே நடந்துச்சுன்னு சொன்னா அது அந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச மாதிரி தவறு இல்லை. அங்க உயிரிழந்தவங்களுக்கு ஏன் அரசு வேலை கொடுக்கல? அந்த உயிர் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா சமவேளை சம இதுன்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. இங்க ஒரு பார்வை அப்ப அவங்களுக்கு கொடுத்தா இவங்க இது கொடுக்கணும். மெரினால கூட்ட நெரிசல்ல உயிர் அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பாங்களா? இதெல்லாம் வந்து பழனிசாமி சார், அரசியல் இது வந்து மனதில் வைத்துக் கொண்டு செய்திருக்கிறார்கள், தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு செய்திருக்கிறார்கள். பழனிசாமி சார், இதுல இப்ப இன்னைக்கு அவர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தால் இப்ப அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களுக்கும் அரசு வேலை கொடுப்பார்களா? ஏற்கனவே இந்த நடந்து முடிந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சி இறந்து போனவர்களுக்கு வாய்ப்பு இந்த இதே போல அரசு பணி ஆணை கொடுக்கப்படுமா என்ற கேள்வி திரு கோவிந்தராஜன் வைக்கிறார். ரொம்ப சுருக்கமாக கொள்கை, இது அரசின் கொள்கை சார். அவங்க அரசு அனைவரோடையும் விவாதித்து அரசின் கொள்கை முடிவாக எடுத்துதான் அரசு பணி ஆணையை கொடுத்திருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து தற்காலிக பணி ஆணையை கொடுத்து கொள்கை முடிவுன்னா எல்லாருக்கும் சமமா இருக்கும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு. நீங்க பேசுறப்ப நான் பேசல, அப்ப நீங்க பேசிட்டீங்க. கேட்ட கேள்வி புரிஞ்சிருச்சு சார். கொள்கை முடிவுனா எல்லாருக்கும் சமமா இருக்கும். கேள்வி புரிஞ்சிருச்சு. அது இவங்களுடைய ரசிகர்களுக்கு பதில் சொல்லட்டும். மத்த மக்களுக்கு சமமா இல்ல, கொள்கை முடிவு கிடையாது. ரைட், பதில் சொல்லட்டும். அது தவறானது. யார் ரசிகர்கள் இல்ல சார், நீங்க என்ன தவறா பேசுறீங்க? அவங்க அப்படிதான் சார் அந்த நினைப்புல இருக்காங்க சார். நாங்க முதல்வர் ஆயிட்டோன்றதை மறந்துட்டாங்க அவங்க. நாங்க இன்னும் சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். சார் அவர் வந்து
பாதிக்கப்பட்டு பேரிடர்னால கஷ்டத்துல இருந்து அந்த மக்களுக்கு இழந்த மக்களுக்கு ஒரு மனிதநேய அடிப்படையில கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அமோனியா வாயு காசு இழந்தது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். சரிங்களா? சார் இதுவும் ஆக்சிடென்ட் இது ஆக்சிடென்ட் இல்லையா? இது உயிர் இல்லையா? இது ஆக்சிடென்ட் இல்லையா? இது ஆக்சிடென்ட் இல்லையா? கம்ப்ளீட் பண்ண விட்டாதான் நான் பேச முடியும். இப்படி எல்லாரும் பேசுனீங்கன்னா பேச முடியாது. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்வுன்னா சிபிஐக்கு எதுக்கு வழக்கு போகுது, இல்ல எதுக்கு இந்த வழக்கு இவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கு போகுது? இல்ல அந்த வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. அவங்களுக்கு தலைமைக்கே தெரியாது. தாவேகா தலைமைக்கே அவரோட உண்மையான பலியாகி இருக்காங்க. சார் சிபிஐ என்கொயரி இருக்கக்கூடிய விஷயம் தயவுசெய்து நீங்க சூழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். இல்ல தலைவரே சொல்றாரு. இல்ல சார் அவர் முதலமைச்சர் சொல்லுவாரு சார். நான் அவர் சொல்றதுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அந்த வார்த்தையை நான் மேற்கோள் காட்டி தான் சார் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அங்க நடந்திருக்குன்றத அவர் சொல்றாரு. எங்க தளபதி சொல்றாரு. அவருக்கு எல்லா விஷயமும் அவர் சிபிஐக்கு 3 முறை விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு சில தகவல்கள் தெரிந்ததுனால அவர் வந்து மேடையில சொன்ன விஷயத்த நான் மேற்கோள் காட்டி சொல்றேங்க. ஓகேங்க சார். ரைட். பழனிசாமி சார் நிறைவா உங்ககிட்ட இருந்து. ஓகே, மக்களின் கண்ணீரை துடைப்பது வந்து அரசியல் அல்ல சார். அது வந்து மனிதநேயம், ஆட்சியின் மனிதநேயம் அவர் பண்றது. கரூருக்காக செஞ்சது வந்து வாக்குக்காக அல்ல, அவரோட வழியை பகிர்ந்து கொள்ள. இதுதான் விஷயம். அவர் வந்து அவர் செய்யறது சரின்றது எங்களை மாதிரி எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், கரூர் மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அதை வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் விமர்சனம் 1000 விமர்சனம் வைக்கலாம். இது அந்த கோணத்துல அப்படி, இந்த கோணத்துல அப்படி, இடைத்தேர்தலுக்காக வைக்கிறாரு, இவங்க இறந்தவங்களுக்காக வந்து கன்வே பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா அது உண்மை இல்ல. அவரோட மனிதநேயத்தினாலையும் அரசின் கொள்கையினாலையும் எடுத்து கொடுக்குறாங்க. நேத்து வரைக்கும் எங்க சிக்கல் வருமா திரு பழனிசாமி, நீங்க சொல்றதுல கொள்கை அடிப்படையில கொள்கை ரீதியாக எடுத்திருக்கக்கூடிய முடிவுன்னு சொன்னா, கொள்கையில் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய முடிவு அரசின் கொள்கை. அதுதான் சொல்றேன். அரசு அதுதான் சார் சொல்றேன். நீங்க தயவுசெய்து அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தும். அரசின் கொள்கை முடிவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கொள்கை முடிவு அனைவருக்குமானதா தானே இருக்க முடியும் தான் அவர் கோவிந்தராஜன் கேட்கிறார். அப்ப அதுதான் சார் தொடர்பான இந்த பேரிடர் தொடர்பா அவங்க விவாதித்து, அந்த பேரிடர் தொடர்பா அனைத்து மட்ட அதிகாரிகளையும் விவாதித்து, அனைத்து தலைமை செயலக அதிகாரிகளோடும் இதை விவாதித்து, இதை செய்வதால் சட்டப்படி ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் செய்ய முடியுமான்னு சொல்லி விவாதித்த பிறகுதான் இந்த அரசு பணியாணையை வழங்கியிருக்காங்க. அவர் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு கிடையாது. இது அனைவரும் உட்கார்ந்து அரசியல் உள்ள அனைத்து அதிகாரிகளும் உட்கார்ந்து பேசி எடுத்த முடிவு தான் இது. அதுவரை நேத்து வரைக்கும் எங்களுக்கு இந்த வந்து இடைத்தேர்தலை பத்தி எந்த தகவலும் கிடையாது. அந்த இன்னைக்கு வந்து நேத்து வரைக்கும் தெரியாத விஷயம் இன்னைக்கு திடீர்னு வருதுன்னா அது வந்து இந்த இடைத்தேர்தலுக்காக தான் நாங்க வந்தோம்னு சொல்றது வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஸ்டேட்மெண்டா இருக்கு. நன்றி சார். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.